In this video, we will see about budget 2025. ஓகேவா இப்போ இதில் அந்த பட்ஜெட்டோட ப்ராசஸ் அண்ட் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு பாலிட்டி நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, பட்ஜெட்டில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் சைட், எக்கனாமிக்ஸில் பட்ஜெட்டில் என்ன இருக்குது, என்ன ரிஃபார்ம்ஸ், என்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஓகே, ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பாலிட்டியில் இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி பட்ஜெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, பட்ஜெட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல் 112 சொல்லியிருக்காங்க. அங்கே சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே பிரயோகப்படுத்தியிருக்குமே தவிர பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. சரியா, பாயிண்ட் நம்பர் 1. இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க தான் இன் கன்சல்டேஷன் வித் அதர் மினிஸ்ட்ரி இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ரைட்டா, சரி, இப்போது இந்த பட்ஜெட்டை இவங்க ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கான்னு கேட்டால் எஸ். ஆனால் அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 112 பிரசிடெண்ட், த பிரசிடெண்ட் அவர் தான். ஓகேவா, பிரசிடெண்ட் ஷால், ஓகேவா, ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர், ஓகேவா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் காசஸ் டு பி லேட். ஓகேவா, காசஸ் டு பி லேட், அதாவது பிரசிடெண்ட் தான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் காரணமாக அவர் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்தாகணும், அப்படி ஒரு நபர் இந்த ஒரு விஷயத்தை நடத்தி ஆகணுன்றதை அதாவது இந்த விஷயத்தை அவர் நடத்தி காட்டணும். ரைட்டா, ஹீ காசஸ் டு பி லைட், அவர் சொல்லி இந்த ஒரு பட்ஜெட்டு பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ரைட்டா, காசஸ் டு பி லைட், அவர் தான் பண்ணணும்னு சொல்லலை, அவரால் பண்ணப்பட்டிருக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு நிர்பந்தம், இந்த பிரசிடென்ட் காசஸ் டு பி லைட்னால ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசன்ஸ் இட். ரைட், ஸோ இதான் ஆர்டிக்கல் 112. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்டிமேட்டட் ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டோட ரெசிப்ட் எவ்வளோ வருவாய், அதுக்கப்புறம் செலவு எவ்வளோ, இது ரெண்டுமே பட்ஜெட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ரைட்டுங்களா, இது 112. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா ஏன் பார்லிமெண்ட்லனா பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்கிட்ட கேட்காம நம்ம கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு பைசா கூட எடுக்க முடியாது. ரைட்டா, நோ மணி shall be withdrawn from consolidated fund of India except appropriation by law அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சட்டம் இயற்றக்கூடிய இந்த அப்ராப்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட்டு கிட்ட தான் இருக்குது. இது வந்து 114, ஆர்டிக்கல் 114. ரைட்டா, இது ஃபண்டமெண்டல் பட்ஜெட்டுக்கு. சரிங்களா, அப்போ பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்டர், கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தை ஏற்படுத்துறது பிரசிடெண்ட் அப்படி ஒரு கட்டாயப்படுத்தி ஆகணும்னு சொல்கிறது கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சுதுங்களா? ரைட், இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆஸ்பெக்ட் என்னென்னா இந்த பட்ஜெட் எப்போ இருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னா 1860 இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்த பட்ஜெட் நடைமுறையில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகேங்களா, பட்ஜெட்டை அசம்பிளியில், அதாவது அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருக்கும், அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் டிஸ்கஸ் பண்ணது 1892. உங்களுக்கு அந்த ஆக்ட் வந்திருக்கும் இல்லையா, அப்போ தான் டிஸ்கஷன் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அது வரை பட்ஜெட்டை மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பட்ஜெட்டில் ஹிஸ்டாரிக்கலாக என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதில் தனித்தனியாக ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டு, சென்ட்ரல் பட்ஜெட் பிரிச்சிருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்தியா ஃபுல்லாக பிரிட்டிஷ் இது தனியாக, இதுவும் மாகாணங்களுக்கு ப்ராவின்சஸ்க்கு அப்படி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ப்ரொவின்ஷியல் பட்ஜெட். ஓகே, இது எப்போனா 1919 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1924 அக்வர்த் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி வந்து ரயில்வே பட்ஜெட்டையும் நம்ம இந்த பட்ஜெட்டையும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, தனியாக ரயில்வே பட்ஜெட் பிரிச்சிருப்பாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் பேரில் ரயில்வே பட்ஜெட்டை தனியாக பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா, இதை திரும்ப இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 2017 மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ரைட், இது பேசிக்ஸ். ரைட்டுங்களா, பட்ஜெட்டை பொறுத்தவரை. ரைட், இப்போ இந்த பட்ஜெட்டை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்.
ஓகே, ஆனுவல் ஒரு நாள் முன்னாடி வந்து உங்களுக்கு பட்ஜெட் முன்னாடி எக்கனாமிக் சர்வே வரும். அடுத்து பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் என்ன, பார்லிமெண்ட்டில் அந்த செலவு அப்படின்னு எடுக்கணுன்னா சார் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பணம் அப்படிங்கிறது எடுக்கணுன்னா இட் ஹேஸ் டு பி டேக்கன் வித் தி அப்ரூவல் ஆஃப் த்ரூ அன் அப்ராப்ரியேஷன் ஆக்ட். ஓகேவா? அந்த அப்ராப்ரியேஷன் ஆக்ட் அப்படின்றனால பார்லிமெண்ட்டுக்கு கண்டிப்பாக பார்லிமெண்ட்டுக்கிட்ட கேட்காம காசு எடுக்க முடியாது அப்படிங்கிறது அதோட மீனிங். அடுத்து ஒரு செலவு, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு இவங்களுக்கும் கிராண்ட் தேவைப்படாத டிமாண்ட் ஃபார் கிராண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அக்ரி மினிஸ்ட்ரி இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னா அதான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட். அதை கேட்கணுன்னா உங்களுக்கு பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வேணும், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடெண்ட். ஓகே, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டுக்கு பிரசிடெண்ட்டுடைய முன் அனுமதி வேணும் அப்படின்னு சொன்னது ஆர்டிக்கல் 113. இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பட்ஜெட் இப்போதைக்கு. ரைட்டா? ஃபர்தராக நம்ம என்னன்றது பார்க்கலாம் பட்ஜெட்டில். ஓகே, அடுத்து இப்போது பட்ஜெட் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பட்ஜெட்டோட ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? தேர் ஆர் சர்டன் ஸ்டேஜஸ். ஓகே, பட்ஜெட்டில் வந்து ஃபஸ்ட்டு டே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். ஓகே, ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னா யூஸ்வலாக லோக்சபாவில் தான் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பட்ஜெட்டோட ஸ்டேஜஸ் ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். ஓகேவா? பட்ஜெட் தாக்கல் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் அப்படிங்கிறது ஜென்ரல் லோக்சபாவில் தான் நடக்கும். ரைட்டுங்களா? லோக்சபாவில் தான் பண்ணுவாங்க. முன்னாடி ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் ஃபெப்ரவரின்னு இருந்துச்சு முன்னாடி. ஓகேவா? பிஃபோர் 2017. 2017லேருந்து பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து இந்த நடைமுறையை நிறுத்திட்டு இப்போது 1st ஆஃப் ஃபெப்ரவரி முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பட்ஜெட்டை வந்து தனி பார்ட்டாகவும் கொடுக்கலாம், மொத்தமாகவும் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த டைமில் பேசுகிறதுக்கு பேர் தான் பட்ஜெட் ஸ்பீச். எதுக்கு எவ்வளோ பண்ணுறோம், என்ன இனிஷியேட்டிவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க பட்ஜெட் ஸ்பீச்சில் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது லோக்சபாவில் பேசி முடிச்சதுக்கப்புறமா இந்த பட்ஜெட்டை ராஜ்யசபாவில் கொடுப்பாங்க. ஓகேவா? ராஜ்யசபாவுக்கு பட்ஜெட்டில் பெருசாக இது கிடையாது, அவங்களால ஓட் பண்ண முடியாது, டிமாண்ட் ஃபார் கிராண்ட் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ஜஸ்ட் டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஸ்பீச் இருக்கும், அதோட ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், டிமாண்ட் ஃபார் கிராண்ட் இருக்கும். இந்த மாதிரி பட்ஜெட்டில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம அது எக்கனாமிக்ஸ் இதில் பார்க்கும்போது டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் டிஸ்கஷன். மினிஸ்டர் பேசிட்டாங்க, இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பற்றின டிஸ்கஷன். ஓகேவா? 2 ஹவுஸ்லேயும் நடக்கும், ஒரு 3லேருந்து 4 நாள் நடக்கும், 3 to 4 days. இந்த பட்ஜெட் ஸ்பீச் அப்படிங்கிறது முடிச்சதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் நடக்கும். ஓகேவா? இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த இது கொண்டு வந்திருக்கீங்க, இது பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரி அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் இருக்கும், இதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதில் கொடுப்பாங்க. ரைட்? தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டை வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. ரைட்டா? இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பும்போது ஹவுஸ், அதாவது அந்த அவை அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கும். ரைட்டா? அட்ஜர்ன்ட் ஃபார் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதம், 3 to 4 weeks அட்ஜர்ன் ஆகிருக்கும். இப்போது இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கமிட்டி இருக்கும். கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர், கமிட்டி ஆன் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அந்த கமிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அந்த கமிட்டிஸ் இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுத்ததை எடுத்து அவங்க கிளாஸ் பை கிளாஸ், வேர்ட் பை வேர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஓகேவா? எவ்வளோ செலவு கொடுத்துருக்காங்க, எப்படி செலவு பண்ணலாம், என்ன ஏது, இது எல்லாத்தையுமே தே வில் ஒர்க் ஆன் இட். ஓகேங்களா? அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு தே வில் சப்மிட் த ரிப்போர்ட் டு தி பார்லிமெண்ட். ஓகேவா? அந்த பார்லிமெண்ட்டுக்கிட்ட அவங்க கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப இன்டெப்த்தாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்க அந்தந்த துறை கமிட்டி, அதாவது இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்லிமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டா? இப்போ அதுக்கு அடுத்து பார்லிமெண்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட் சேரும்போது தான் உங்களுக்கு ஓட்டிங் நடக்கும். ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ரைட்டுங்களா? ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா லோக்சபாவில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டல, ராஜ்யசபாவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது.
ராஜ்யசபாவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நம்ம ஓட் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லோக்சபா. ராஜ்யசபாவில் இருக்கிறது ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ். ரைட்டா? அப்போ கொஞ்சம் சில இடத்துல லோக்சபாவுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிவிலேஜ் அப்படின்றது என்னென்னா, பட்ஜெட்டில் டிமாண்டுக்கு ராஜ்யசபாவில் எந்த இதுவுமே கிடையாது. ரைட்டா? அதே மாதிரி இந்த டிமாண்டில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த ஓட்டிங் அப்படிங்கிறதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, பட்ஜெட்டில் 2 ப்ரொவிஷன். ஒன்று, எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஓட்டபிள் பார்ட் ஆஃப் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஓட்டபிள் பார்ட் ஆஃப் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ரைட்? இதில் எதுவுமே நம்ம வந்து அவங்க ஓட்டிங்கே நடத்த முடியாது. ரைட்டா? நான் ஓட்டபிள் பார்ட் ஆஃப் பட்ஜெட்டில் அவங்க எதுவுமே பேச முடியாது. உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சம்பளம், ரைட்டா, சுப்ரீம் கோர்ட்டோட செலவு, இப்படி சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் சார்ஜ் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்த சார்ஜ் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க எதுவுமே ஓட்டிங்கோ பண்ண முடியாது, குறைச்சிக்கலாம் எதுவுமே பேச முடியாது. ரைட்டா? இன்னொரு கேட்டகரி, அது வந்து பார்த்திங்கன்னா மேடு ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இது ஓட்டபிள் பார்ட் ஆஃப் பட்ஜெட். இதுக்கு தான் வாக்களிப்பாங்க. இது கொடுக்கலாமா, கொடுக்க வேணாமா, இதை கம்மி பண்ணிக்கலாம், இதை இவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஒவ்வொரு பட்ஜெட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிமாண்ட் ஃபார் கிராண்ட், அதாவது அந்த பட்ஜெட் சார்ந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ரைட்? இப்போ இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அக்செப்டட்னு ஆகிடும். ரைட்டா? அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு கட் மோஷன் கொண்டு வரணும். ரைட்டா? இப்போ இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டோட அனுமதியோட ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் தனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அந்த பட்ஜெட்டில். இப்போ இதோட சேர்ந்து உங்களுக்கு அடுத்த ஆஸ்பெக்ட் என்னென்னா, இந்த கட் மோஷன்ஸ் உள்ள வரும். ரைட்? கட் மோஷன்ஸ் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த செலவு அதிகமாக இருக்குது, இதை கம்மி பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கட் மோஷன்ஸ் இருக்குது. ஒன்று, பாலிசி கட். பாலிசி கட் அப்படின்னா, இந்த துறைக்கு இப்போ இந்த இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கேன், நான் ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த பட்ஜெட்டை கொடுக்குறேன், அந்த விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க. ரைட்டா? அப்படி செலவு வேணாம், அதுக்கு போய் அவ்வளோ செலவெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த பாலிசியை நிறுத்தி கொடுக்கறதுக்கு பேர் பாலிசி கட். அப்போ அந்த என்டையர், இப்போ ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு 100 கோடி ஒதுக்கியிருக்கேன் ஒரு டேம் கட்டுறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ₹1 தான் டேம் கட்டுறதுக்கு, கட்டிக்கங்க அப்படிங்கிறது. பார்த்து செலவு பண்ணுங்கள் அந்த ₹1 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ரைட்டா? விச் மீன்ஸ் இது வேணாம், இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பண்ணுங்கள், அந்த இதுக்கு காசே செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அது பாலிசி கட். எக்கனாமிக் கட் அப்படின்னா, இப்போ இந்த டேமுக்கு 100 கோடி வேணாங்க, நீங்கள் ஒரு 90 கோடிக்கு கட்டிடுங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுறாங்க. ரைட்டா? அது வந்து ஒரு லம்சம், ஒரு ரிடக்ஷன், ஒரு சின்ன ஒரு கம்மியாக ஒரு அமௌண்ட்டை கம்மி பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமௌண்ட்டுக்கு குறைக்கிறதுக்கு பேர் எக்கனாமிக் கட். நெக்ஸ்ட்டு டோக்கன் கட். டோக்கன் கட் அப்படின்னா என்னென்னா, எனக்கு வந்து இந்த செலவில் வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 100 கோடியில் ஓகேவா ₹100 கம்மி பண்ணிடுவாங்க. 100 கோடியில் வந்து ₹100 கம்மி, ₹100 லெஸ் பண்ணிடுவாங்க. அப்போது 99 கோடியே 99,99,900 அப்படிங்கிற மாதிரி அந்த காசை கொடுத்தாங்க. அந்த ₹100 கம்மி பண்ணுறது அவங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி. இதுதான் கட் மோஷன். ரைட்டா? இந்த கட் மோஷனுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. இந்த கட் மோஷன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட் டிஃபீட் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம். இது பாஸ் பண்ணாலே அரசாங்கம் காலிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த கட் மோஷனுக்கு சிலது இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசணும், நிறைய விஷயத்தை சேர்த்து பேசக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை பற்றி பேசக்கூடாது, கொஸ்டின் ஆஃப் ப்ரிவிலேஜஸ், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சில விஷயங்கள் இருக்குது. அது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கட் மோஷனை லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ரைட்டா? தென் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கட் மோஷன் ஜென்ரலாக இந்த கட் மோஷன்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. ஓகேங்களா? டிமாண்ட் ஃபார் கிராண்ட் நடக்கும், காசை கொடுத்துருவாங்க, கொடுக்குறதா இல்லையான்னு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இதுக்கு காசு கொடுக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறப்போ நான் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் வேணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னாலும் பிரசிடென்ட் சொந்தமாக முடிவெடுக்க முடியுமா? முடியாது. அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அப்போ எப்படி பார்த்தாலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா தான் கிராண்டே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆகிடும். இல்லை அவங்களாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தான் இந்த கிராண்ட் எக்ஸஸ் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ரைட்டா? லாஸ்ட் ஆஸ்பெக்ட் அப்ராப்ரியேஷன் பில். ஓகே, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா,
எந்த ஒரு பணம் எடுப்பதாக இருந்தாலும் அப்ராப்ரியேஷன் மேட் பை லா மூலியமாக தான் எடுக்கணும், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்டை எல்லாத்தையுமே ஒரு அப்ராப்ரியேஷன் பில்லாக கொண்டு வரணும், ரைட்டா? அப்போ அந்த எதெல்லாம் லோக்சபாவில் வந்து கிராண்ட்டுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களோ, எதெல்லாம் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து காசு எடுக்கணும், சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்காங்களோ, இது எல்லாத்துக்குமே ஒரு அப்ராப்ரியேஷன் லா கொண்டு வருவாங்க. ஓகேவா? இந்த அப்ராப்ரியேஷன் லா அப்ராப்ரியேஷன் பில் அப்படிங்கிறது என்னென்னா கைண்ட் ஆஃப் லைக் ஒரு டோக்கன் மாதிரி. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அந்த டோக்கனை கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்ராப்ரியேஷன் பில். இந்த பில்லில் எந்த அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வர முடியாது. நீங்கள் முன்னாடியே எவ்வளோ பேசணும் என்ன ஏதுன்னு பேசி வச்சுக்கலாம். ஆனால் அப்ராப்ரியேஷன் பில்லில் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, ரைட்டுங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் அப்ராப்ரியேஷன் பில்லில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஆல்ரெடி கிராண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு டோக்கன் தான் இந்த அப்ராப்ரியேஷன் பில், ரைட்? அப்போ டோக்கனில் எதுவுமே சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது, கைண்ட் ஆஃப் லைக் டோக்கன். ஓகேவா? ஸோ இதில் என்னது? நோ அமெண்ட்மெண்ட். அப்ராப்ரியேஷன் பில்லில் நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அந்த ஹவுஸ் இவ்வளோ செலவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அப்ராப்ரியேஷன் பில்லில் காசு எடுத்துக்கலாம். செலவை கம்மி பண்ணணுமா வேணாமாங்கிறது அவங்க கொடுக்குற அனுமதியில் இருக்கணுமே தவிர இந்த டோக்கனை மாற்றக்கூடாது. ஓகேவா? இந்த அப்ராப்ரியேஷன் பில் அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ராப்ரியேஷன் ஆக்ட் ஆகிடும், ரைட்டா? ஸோ இதுதான் பட்ஜெட். ஓகேங்களா? இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ராப்ரியேஷன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் கடைசியாக there is a process called as financial bill. ஓகே, இப்போது இந்த அப்ராப்ரியேஷன் இது மூலிமா பணம் செலவு எடுத்துடுறாங்க. தென் there are certain policies கொண்டு வந்திருப்பாங்க, நிறையா விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ அது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பில் தேவைப்படும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து காசு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ப்ரொபோசல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸை மாற்றுறதா இருக்கட்டும், டேக்ஸை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பில் தேவை. அந்த ஃபினான்ஷியல் பில்லை பாஸ் பண்ணுறது தான் அந்த கடைசி ப்ராசஸ். ஓகேங்களா? அந்த பட்ஜெட்டோடைய முடிகிறது அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் பில். ஓகேவா? இந்த ஃபினான்ஷியல் பில்லுக்கு மணி பில்லுக்கு என்ன கண்டிஷனோ அதான். இந்த ஃபினான்ஷியல் பில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மணி பில் மாதிரி என்ன லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். பிரசிடெண்ட்டோட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் வேணும், ரைட்டா? ராஜ்யசபாவில் எந்த ரோலுமே கிடையாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஃபினான்ஷியல் பில்லுக்கு இருக்கும், ரைட்டா? அப்போ இந்த மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரல் இது டிஸ்கஷன் இது எல்லாமே பண்ணிடுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் பில் அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சுன்னா ஓகேங்களா, அந்த பட்ஜெட் முழுமை பெற்றதாக ஆகிடும், கம்ப்ளீட்டிங் தி ப்ராசஸ் ஆஃப் பட்ஜெட். ஓகேவா? இதில் வந்து ஒரு ஆக்ட் இருக்குது, ப்ரொவிஷனல் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் ஆக்ட். ஓகேவா? அதன்படி பார்லிமெண்ட் ஓகேவா ஒரு ஃபினான்ஷியல் பில்லை 75 நாளைக்குள்ளார பட்ஜெட் பாஸ் பண்ணுறதில்ல 75 நாளைக்குள்ளார கொண்டு வந்துருக்கோம். ஃபினான்ஷியல் பில் மஸ்ட் பி எனாக்டட் வித்தின் 75 days அந்த பட்ஜெட் அப்போ. ஓகேங்களா? 75 நாளைக்குள்ளார பட்ஜெட்லாம் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த 75 நாளைக்குள்ளார இது பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபினான்ஷியல் பில் அப்படிங்கிறது வந்து அந்த பட்ஜெட்டை முழுமையாகிறதுக்கு யூஸ் ஆகும். தென் வரவு செலவு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிடும், ரைட்டா? இதுதான் பட்ஜெட்டுக்கான மிக முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் பாலிட்டி இஸ் கன்சர்ன். நம்ம இதுக்கப்புறம் எக்கனாமி ரிலேட்டடாக பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன, அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தென் பாலிட்டிலே இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ் இருக்குது பட்ஜெட்டில், ரைட்? அது எல்லாத்தையுமே என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.